கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு கர்த்தரே உன் நம்பிக்கை. இந்த நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 57:2. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இந்த சங்கீதம் 57 சவுலுக்கு பயந்து கெபில ஒளிஞ்சுக்கிட்டு தனக்கு நஷ்டம் ஏற்படுமோ என்ற ஒரு மன நெருக்கத்தின் மத்தியில தேவனை துதித்து தாவீது பாடுற ஒரு சங்கீதம். அது எப்படிங்க? நெருக்கம்னா பயந்து ஓடணும், எல்லாத்தையும் புலம்பணும். ஆனா தேவனை எப்படி துதிக்க முடியும்? அது தாவீதால முடியும், நம்மளாலையும் முடியணும். ஏன்னா தாவீதுக்கு தேவன் மேல இருந்த அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை தான் இந்த சங்கீதத்தை எழுத காரணமா இருந்துச்சு. உண்மையில சொல்ல போனா தாவீது ரொம்ப ரொம்ப பயந்து போயிருந்தாரு. அவர் சொல்றாரு சங்கீதம் 56:3, நான் பயப்படும் நாளிலே உம்மை நம்புவேன். அடுத்த வசனம், நான் பயப்படேன், மாமிசமானவன் எனக்கு என்ன செய்வான். 11ஆம் வசனம், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். தன்னுடைய நம்பிக்கைய தேவன்கிட்ட அடிக்கடி அறிக்கை செய்து தன்னுடைய பயத்திலிருந்து தானே தன்னை விடுதலையாக்கி கொள்ள எந்த அளவு முயற்சிக்கிறார் பாருங்க. சங்கீதம் 56, 57, 58, 59 எல்லாத்திலையும் பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனையின் மத்தியில தான் இந்த சங்கீதங்கள் பிறக்குதுங்க. ஆனா இவரோட பயம் எவ்வளவு நெருக்கத்துல இருக்கிறாருன்னா, சத்ரு என்ன விழுங்க பாக்குறான், என்ன நிந்திக்கிறான், நீர் எனக்கு ஒத்தாசை அனுப்பும், என் ஆத்மா சிங்கத்தின் நடுவுல இருக்கு, தீயை இறைக்கிற புத்திரருக்குள்ள இருக்கிற, அவர்கள் பற்களுக்கு ஈட்டியா இருக்கிற, அவங்க நாவு அம்பு மாதிரி இருக்கு, என்னை ரொம்ப நிந்திக்கிறாங்க, என்னை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க, என் உயிருக்காக நானு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறேன், எனக்காக குழிய வெட்டுறாங்க, ஆனா அதுல அவங்களே விழறாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட அங்கலாய்ப்பு, தன்னுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் அந்த சங்கீதத்துல பாடலா பாடுறாரு. இந்த சங்கீதத்துல நான் அதிகமா ரசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல தேவன்கிட்ட இறக்கத்துக்காக கெஞ்சுறாரு. அப்புறம் தன்னுடைய நம்பிக்கை, எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னு சொல்லல, செய்து முடிக்க போகிற தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துறாரு. தன்னுடைய பிரச்சனைகளை 1 by 1 அப்படியே எடுத்து சொல்லிட்டு தன்னுடைய சூழ்நிலையும் சொல்றாரு. 6ஆம் வசனத்துல பாருங்க, என்னுடைய ஆத்மா தொய்ந்து போயிருக்குதுன்னு சொல்லி தனக்கு இருக்கிற டிப்ரெஷனை அப்படியே சொன்னாலும், அதே இப்படி 7ஆம் வசனத்திலேயே என் இதயம் ஆயத்தமா இருக்கிறது, நான் உங்க பாடி கீர்த்தனை பண்ணுவேன், என் மகிமையை விழி, ஏன் தூங்கிக்கிட்டு இருக்கிற, ஏன் இப்படி பயப்படுற, வீணையை விழி. அவர் வச்சிட்டு இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் திருப்பி எடுத்து வாசித்து ஆண்டவரை பாடி துதித்து ஜனங்களையும் நீங்க பாடுங்க துதிங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்தி கூட இருக்கிறவங்களையும் கர்த்தருக்குள்ள பலப்படுத்தி தானும் பலன் கொள்றாரு. இது எப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட்ல நம்ம அநேக நேரத்துல மிஸ் பண்ற ஸ்பிரிட். இவரோட வாழ்க்கையோட ஜெயத்துக்கு இதுதான் காரணம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் வரைக்கும் தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன்னு கர்த்தர் சொல்றாருன்னா இதுதாங்க காரணம். ஒரு நாய் உங்களை துரத்திக்கிட்டே இருக்குதுன்னா நீங்க ஓட ஓட திரும்ப திரும்ப உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். ஒரே இடத்துல நின்று திரும்பி பார்த்து திருப்பி அடிங்க, திருப்பி கல்லிடுங்க, ஓடியே போயிரும். அப்படிதாங்க சத்துருவானவன் உங்களை தொடர்ந்து நிந்திச்சுட்டே இருக்கிறானா, துரத்திக்கிட்டே இருக்கிறானா, உங்களால தாங்க முடியல, உங்களுக்கு விரோதமாக பிளான்ஸ் செய்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறானா, உங்க ஆத்மா பலனிழந்து போயிருக்குதா, தொஞ்சு போயிருக்குதா, என்ன செய்ய தெரியாம நடுங்கிக்கிட்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, திருப்பி அடிங்க. மனிதர்களை போல நாம திருப்பி அவர்களை அடிக்க முடியாது, அடிக்க கூடாது. அடிச்சா அவங்க இன்னும் அதிகமா அடிப்பாங்க. ஆனா இங்க தாவீது தன்னை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். முதல்ல தன்னுடைய ஆத்மாவை பலப்படுத்துகிறார். தன் பிரச்சனைகளை தேவனை நோக்கி கூப்பிட்டு எல்லாவற்றையும் சொல்லுகிறார். இந்த சங்கீதத்தோட கட்டளையே தேவனை நோக்கி கூப்பிடு, எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிறவர் அவர், ஆனா அவரை நோக்கி கூப்பிடு. உங்க பிரச்சனைகளை சொல்லி தேவன் இதற்கு முன்னாடி செய்த காரியங்களை நினைத்து தேவனை இன்னும் அதிகமா நீங்க துதிக்க துதிக்க
கர்த்தர் கிரியை செய்வார். அவர் மேல இருக்கிற நம்பிக்கைய அறிக்கை செய்து வெளிப்படுத்த தேவன் உங்கள் பட்சமாய் இருக்கிறார் என்பதை சத்துருக்கள் காண்பார்கள். தேவன் உங்களுக்காக கிரியை செய்து உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து உங்களை அவர் துதியாகவும் மகிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற போறாருங்க. தைரியம் கொள்ளுங்க, தேவனிடத்தில் நம்பிக்கை வைங்க. அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போறார். ஜெபிக்கலாமாங்க. தேவரே, நீர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிறீர் என்ற நம்பிக்கை முதல் எனக்குள் வளரவும், அந்த நம்பிக்கையை அறிக்கை செய்யவும், சத்ருவினை துரத்தும் போது நான் பயப்படாமல் உம்மை நோக்கி கூப்பிட்டு எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றவும், எனக்காக நீர் சகலவற்றையும் செய்து முடிக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு உம்மை துதிக்கவும் எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.